இன்று இன்று புத்தாண்டு பிறப்புக்கும் ஒவ்வொரு ஆண்டும் புதுச்சேரியில் புத்தாண்டு கொண்டாட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்று வருகின்றன. புத்தாண்டு கொண்டாட்ட வெளி மாநிலங்களில் இருந்து ஏராளமான சுற்றுலா பயணிகள் புதுச்சேரியில் திரளாக வந்து கொண்டிருக்கின்றன. மேலும் இந்த ஆண்டு புத்தாண்டு கொண்டாட்டு புதுச்சேரியில் உற்சாகமாக கொண்டாடப்படுகிறது. புத்தாண்டை கொண்டாடப்படும் கடற்கரை சாலையில் அரசு சுற்றுலாத்துறை சார்பில் இலவச இசை நிகழ்ச்சி உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. மேலும் புதுச்சேரி புத்தாண்டு கொண்டாட்டம் வெளி மாநில சுற்றுலா பயணிகள் கடந்த ஒரு வாரமாக புதுச்சேரியில் படையெடுத்து வருகின்றன. இதனால் புதுச்சேரியில் தங்கும் விடுதிகள், ஹோட்டல்கள், அறைகள் நிரம்பி வருகின்றன. மேலும் புதுச்சேரியில் உள்ள விடுதிகளில் அனைத்து இடங்களிலும் சுற்றுலா பயணிகள் புதுச்சேரி அருகே உள்ள கோட்டவு பகுதியில் உள்ள தனியார் விடுதிகளும் நோக்கி செல்கின்றனர். புதுச்சேரி நகரம் முழுவதும் சுற்றுலா பயணிகள் கூட்டம் அலைமோதியதால் போக்குவரத்து நெரிசல் தொடர்ச்சியாக 2 நாளாக போக்குவரத்து நெரிசல் நடைபெற்று வருகின்றன. இந்நிலையில் புதுச்சேரி புத்தாண்டு கொண்டாட்டத்தை ஒட்டி பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து புதுச்சேரி போலீஸ் டிஜிபி சத்தியமூர்த்தி வெளியிட்ட அறிக்கையில் புதுச்சேரியில் புத்தாண்டு பொதுமக்கள் அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் கொண்டாடப்பட வேண்டும் என்றும், மேலும் காவல்துறை பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. புத்தாண்டு தினத்தன்று 2000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளதாகவும், புதுச்சேரி முழுவதும் போக்குவரத்து போலீசார் சுற்றிக்கப்பட்டு கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார் கூறியுள்ளார். மேலும் புதுச்சேரி எல்லை மாநிலங்களில் இருந்து வரும் வாகனங்கள் தீவிர பரிசோதனை பிறகே அனுமதிக்கப்படுகின்றன. மேலும் புதுச்சேரியில் மது குடித்து விட்டு வாகனம் ஓட்டுவதை கண்காணிக்க 50க்கும் கண்காணிப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளன. அவர்கள் தங்கள் சீருடையில் கண்காணிப்பு கேமரா பொருத்தும் பணியில் ஈடுபட்டு மேலும் மது அருந்தி விட்டு ஓட்டுவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்படும் என்றும் அறிவித்துள்ளன. இருசக்கர வாகனங்களில் செல்லக்கூடாது. மேலும் இருவர் இருசக்கர வாகனம் செல்லக்கூடாது. அதிக எரிச்சல் எழுப்பக்கூடாது. இதனால் மற்றவர்களுக்கு சுற்றுலா பயணி இடையூறு ஏற்படக்கூடாது என பல நிபந்தனைகளோடு தற்போது சுற்றுலா பயணிகள் பயணிகளை மேற்கொண்டு வருகின்றனர்.